நாங்கள் விவேக் அவர்களின் காமெடியை நினைவு கூற வேண்டிய சூழ்நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம். எப்படி இருந்தானா நாங்கள் இப்படி ஆயிட்டோன்ற மாதிரி தான் எங்களுடைய அப்படி எங்களுடைய முதுகெலும்பு வளைந்து காணப்படுகிற இந்த சூழ்நிலையில தான் எனக்கு ஒன்று நினைவு கூறதுக்கு நடுவர்களே, என்னன்னா ஏன் இந்த கொரோனா காலம் மறுபடியும் வரக்கூடாது, வீட்லயே உட்காந்தோமா, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணோமா, ஜாலியா இருந்தோமா, கொரோனா பேட்ச் பாஸ் பண்ணோமா, போனோமா, ரிசல்ட் வாங்கணுமா, நிம்மதியா இருக்கலாம். அதுக்காக கொரோனா வரணும்னு சொல்றேன் நடுவர்களே, வந்தா நல்லா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமேன்னு சொல்றேன் நடுவர்களே. நன்றி ஐயா. அடுத்ததாக இதுல என்ன பாத்தீங்க அப்படின்னா, ஐயா உங்களுக்கு ஒரே ஒரு இது, எனக்கு ஒரு நியாயத்தை நீங்க தான் சொல்லணும். கண்டிப்பா நீங்க சொல்வீங்க நம்புறேன். பாரதியார் எங்களை போன்ற மாணவர்களை பார்த்து ஒரு வாக்கியம் சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னாருன்னு தெரியுங்களா? சொல்லுங்கம்மா, நீங்களே சொல்லுங்கம்மா. நான் சொல்றதுக்கு எதுக்கு ஐயா உங்களை கேட்டேன்? சொல்லுங்க. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒன்றிருக்க லாகாது பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒய்ந்திருக்க லாகாது பாப்பா. ஐயா, மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா யோசிங்க. வாரத்துல 2 நாள் பிடி பீரியட். கண்டிப்பாமா. அந்த வாரம் 2 நாள் பிடி பீரியடுக்கு வாரம் ஃபுல்லா நாங்க ஓட்டுறோம்னா பாத்துக்கோங்க. ஐயோ பிடி பீரியட் வராதா 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 நீ ஏங்கி இருக்கிற நேரம் பார்த்து சப்ஜெக்ட் டீச்சர் வந்து எங்க பிடி சார்கிட்டையும் பிடி மிஸ்கிட்டையும் பேசி அந்த 2 பிடி பீரியடும் கடன் வாங்கி கிளாஸ் எடுக்கும் பொழுது ஐயா எங்களுக்கு இருக்கிற கவலையை சொல்லி மாளாது. அந்த பிடி பீரியட் தவமான அங்க காத்துட்டு இருப்போம். இதுல 10ஆம் வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பிடி பீரியட கடன் வாங்கினா நாங்க எங்க ஓடுறது ஆடுறது. 10ஆம் வரைக்கும் பாத்தீங்கன்னா மழை கடும் காட்டுது. வர பிடி பீரியட் அதுலயே போயிடுது. நன்றிங்க ஐயா, எடுத்து கொடுக்குற பாயிண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் புத்தக சுவை ஒன்று சொல்லும் பொழுது எனக்கு கவர்மெண்ட் சொன்னதான் ஒன்று ஞாபகம் வருது. கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சுன்னா, ஒரு குழந்தை குறைஞ்சபட்சம் 2.5 கிலோ அதிகபட்சம் 5 கிலோ பேகு தூக்கணும்ன்ட்டு. அந்த பேகு சுமையை தூக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வெயிட்டு குறைஞ்சிடும் போல இருக்கு. அப்படி ஒரு நிலைமையில நாங்கள் இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு இருக்கிற கல்வி சூழல்ல பிடி பீரியட் போனா கூட பரவாயில்லைங்கய்யா, ஸ்பெஷல் கிளாஸ் மார்னிங் ஸ்பெஷல் கிளாஸ் சொல்லும் போதே ஐயான்றாங்க பாருங்க சக மாணவர்கள். மார்னிங் ஸ்பெஷல் கிளாஸ், அதுக்கப்புறம் பிடி பீரியட் கடன் வாங்கின கிளாஸ், இன்னொரு மிஸ் கிட்ட கடன் வாங்கின கிளாஸ், 4:30 மணி வரைக்கும் ஒரு கிளாஸ், 10ஆம் வரைக்கும் இடையில அப்படியே புயல் மாதிரி சுனாமி மாதிரி வந்து போச்சு 5:30 மணி வரைக்கும் கிளாஸ். எத்தனை கிளாஸ்! இதுல போர்ஷன் முடிக்கணும்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் போட்டி போடுவாங்க பாருங்க. அப்படியே எங்களை நிக்க வச்சு வடிவேல் காமெடியில அடிப்பாங்க பாருங்க, லஜக் போச்சக்குன்ட்டு. அந்த மாதிரி அடி வாங்குற மாதிரி இருக்கும். ஒண்ணுமே புரியாது. இதெல்லாம் தாண்டி இவ்வளோ வலியும் தாண்டி நாங்கெல்லாம் நல்லவங்க தான் நிரூபிக்கிறதுக்கு படுற பாடு இருக்கு. அப்பப்பா நடுவர் அவர்களே, தயவு செஞ்சு நல்ல தீர்ப்பை நிதானமா யோசித்து ஆறாவது சிந்தித்து ஒரு நல்ல தீர்ப்பு கொடுப்பீங்கன்னு நம்பி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக கவிதா, கவி பாரதி. கவி என்றால் கவிதை, பாட்டு. அந்த பாரதியை நம் முன்னே இதோ மிக அழகாக ஆசிரியராக இதோ முன்மொழிய கருத்துக்களை எடுத்து வைக்க தயாராக இருக்கிறார். ஆசிரியர் பணி அறப்பணி மட்டுமல்ல, அறிவூட்டும் பணி கூட. கல்வி கற்பது தவம், அதை கற்பிப்பது வரம். நல்ல தீர்ப்பினை தரவிருக்கின்ற நடுவர் அவர்களே, வணக்கம். அவையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையாக மாணவி அவரின் பேச்சை முடித்து விட்டார். இன்றைய கல்வி சூழல் ஆசிரியர்களுக்கானதாவா இருக்கு? இல்ல, மாணவர்களுக்கானதா இருக்கு. மாணவி சொன்னாங்க பாரதியார் ஓடி விளையாடு பாப்பா சொன்னாருன்னு. அது மட்டுமா சொன்னாரு? காலை எழுந்தவுடன் படிப்புன்னு கூட தான் சொன்னாரு. அதுக்காக தான் மார்னிங் ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு ஒன்று வைக்கிறாங்க. அந்த ஸ்பெஷல் கிளாஸ் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க நீங்க. டீச்சர்ஸாக இருக்கிற நாங்கள் காலையில் எழுந்து வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு
பிள்ளைகளை பள்ளிக்கு வழி அனுப்பிட்டு வீட்டில் பெரியவங்களுக்கான வேலைகளை முடிச்சுட்டு வேகமாக பள்ளிக்கு கிளம்பி வரோம். ஆனால் நீங்கள் நாங்கள் பேக் பண்ணி வைக்கிற லஞ்ச் பாக்ஸ் எடுத்து பேக்கில் வைக்கவே ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நடுவரே, மாணவி சொன்னாங்க கொரோனா பேட்ச்லேயே படிச்சிருக்கலாம்னு. நான் ஒன்று நினைவூட்டவா, கொரோனா வந்து எத்தனை பேர் இறந்துருக்காங்க, எத்தனை குடும்பம் பாதிச்சிருக்கு. இதெல்லாம் நினைச்சிங்கன்னா கொரோனா வேணும்னு சொல்லுவீங்களா? நினைச்சு பார்க்கணுமா, நினைச்சு பார்க்கணும். கொரோனா பேட்ச் மாதிரி படிக்காம பாஸ் ஆகலாம்னு நினைக்கிறீங்க. காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது சான்றிதழ் கேட்கும்போது கொரோனா பேட்ச் மாணவர்களுக்கு மதிப்பே இல்லை. அந்த அவங்களுக்கு சான்றிதழுக்கு மதிப்பே இல்லை. இதில் வேற போன கொரோனா திரும்பி வரணுமா? படிப்பை வெறுப்பா நினைக்காதீங்க, பொறுப்பா சிந்திச்சிங்கன்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஆமாவா, படித்தவங்க எத்தனையோ போல் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இன்னொரு கருத்து நடுவர் அவர்களே, மாணவி சொன்னாங்க பேக் வெயிட்டா இருக்குன்னு. என்னென்னமோ டயலாக்லாம் வேற. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டனா? அப்படியா சொன்னீங்க? ஏன் அப்படி ஆகணும்? அதுக்காக தான் நாங்கள் டைம் டேபிள்னு ஒன்று போட்டு தரோம். டைம் டேபிள் படி புக் எடுத்துகிட்டு வர சொன்னால் அதுவும் கிடையாது. உங்கள் புக்கு மட்டும் எடுத்துகிட்டு போகிறீங்க, சேர்த்து உங்கள் ஃப்ரெண்டு புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. பத்தாததுக்கு லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு வராத, லஞ்சையும் பேக்லேயே வச்சு எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்புறம் எப்படி பேக் வெயிட் இல்லாமல் இருக்கும்? இதில் குறைய எங்கள் மேலே சொல்ல வேண்டியது. ஐயா, அப்போலாம் விளையாட்டு வினையாகணும் தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ விளையாட்டே வினையா இருக்கு. இதுல உங்களுக்கு பிடி பீரியட் தரலன்னு சொல்றீங்க. கிளாஸ்ல வந்து என்ன பண்றீங்கன்னு பார்த்தா ஹேண்ட் கிரிக்கெட்ன்ற பேர்ல என்னென்னமோ சாகசம்லாம் இப்படின்றான் என்னென்னமோ பண்றாங்க. அதாவது பள்ளி சிறப்பு